உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈசி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் 7823910123 ciacademy21@gmail.com. Like as way back in 1999 about the challenges of dengue in Tamil Nadu along with Loyola அப்போ இருக்கிற வெக்டர் கண்ட்ரோல் ஆஃபீஸரோட பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நியர் ரீசன்ட் டைம்ஸ் யூ வில் ரிமெம்பர் ஒரு நன்றி சொல்கிறதுக்காக உங்களுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த முதல் அலை வரும்பொழுது May 1, 2020 தான் என்ன கோஆர்டினேட்டர்னு போட்டாங்க சென்னையில். அப்போ யாருமே கோவிட் கவனிப்பு மையத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, மருத்துவமனை நிரம்பி இருக்கும். நம்ம மைல்டு கேஸ் எங்கேயாவது ஹேண்டில் பண்ணோன்னா முதல்ல வரக்கூடிய கல்வி நிறுவனங்களில் லோயோலா, இப்போ கூட நான் வைஸ் பிரின்சிபல் ரூம்லாம் போகிறோம் இல்லையா, அந்த இடங்களுக்கு தான் அங்கேருந்து நாங்கள் வருவோம். கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதுக்கு மனம் வேணுங்க, எல்லாருக்கும் பயம் இருக்கும். when everybody was afraid, when they are afraid to even acknowledge somebody with COVID, that time you know the condition of a very famous doctor who was treating COVID and he was not even given a decent burial, and ultimately it came to the court to give a decent burial to him. But you all with an open mind allowed such COVID positive people being here. இங்கேயும் நாங்கள் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், கையசைப்போம், அவங்க கீழே பார்ப்பாங்க. அந்த மாதிரி மைல்டு அண்ட் மாடரேட் கேசஸை பூரா நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க. முதல் அலை மட்டும் இல்லை, ரெண்டாவது அலையிலையும் அதே மாதிரி அந்த விழிப்புணர்வு பண்ணுங்க. வித் ஆல் திஸ் பேக்ரவுண்ட் ஐ ஃபெல்ட் தட் இட் இஸ் மை டியூட்டி டு அக்னாலஜ் யூ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் கிரவுண்ட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஹெலி ஆம்புலன்ஸ், முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் அப்போலோட கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இங்கே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹெலி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வாஸ் ஸ்டார்டட். ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங் இஸ் தேர். Loyola, I need not tell you about your history. It is the entire campus is seat with history, including this wonderful hall. So உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியும் ஃபுல்லாக தெரியும். Now I'll come back to your own association. Why do I come for this particular function? This is because you are bright young minds with a bright young future, a very brilliant future. Each one of you should understand that economicsல ஒரு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இட்ஸ் அ ஃபவுண்டேஷன். எக்கனாமிக்ஸ் பற்றி முதல்ல யாராவது எழுதியிருந்தானா 8th century BCலேயே ஒரு விவசாயி எழுதியிருக்காரு, ஒரு ஃபார்மர். இப்போ போயட் நேம்டு ஹெசியாய்ட், அவர் 8th century BCல he has talked about economics. What is economics? எக்கனாமிக்ஸை நம்ம ரொம்ப உங்களோட டெஃபினிஷனில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவீங்க. தட் இட் மே பி கன்சம்ஷன் அண்ட் த ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ், டிமாண்ட், சப்ளை, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது. ஆனால் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இஸ் வாட் விச் சேஞ்சஸ் தி வேர்ல்டு. உங்களுக்கு தெரியும் 2007 ரெசஷன், உங்களுக்கு தெரியும் கோவிட், ஹவு இட் இம்பேக்டட் த எக்கனாமி. தட் இஸ் வேர் பீப்புள் லைக் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ரோல். இன்றைக்கி ஒரு தகவல் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, தகவலை நாலேஜாக மாற்றணும். நாலேஜ் ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு ஸ்கில்ஸ். வேர் அப்ளிகேஷன் கம்ஸ் யூ ஹாவ் அ ரோல். And you have a role even in places like us. இப்போ நான் கால்நடை மருத்துவர், மேற்படிப்பு ஜெனட்டிக்ஸில் படிச்சிருக்கேன். இப்போ நான் எப்படி சிவில் சர்வீஸ் இருக்கேன். ஈச் ஒன் ஆஃப் யூ have an opportunity to even apply and look into the future. Why do I say so? Because economics is a fundamental subject. It is not something which can be, இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் அடிஷ்னல் சர்வீஸ் செக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எக்கனாமிக்ஸ், இன்ஜினியரிங் பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸை மட்டும் நம்ம விட முடியாது. சோஷாலஜி, சைக்காலஜி, அந்த மாதிரி உள்ள சப்ஜெக்ட்ஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் வேல்யூ. ஐ நோ ஆஃப் எ பர்சன் who has done BA Economics, Statistics and Commerce. Today he is a very senior vice president in a bank. That is the kind of opportunity you have. உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி இந்த 4 hours யூஸ் பண்ணோம். இந்த 4 hours ஜஸ்ட் அ ரொட்டீன் ஆக்டிவிட்டி கிடையாது. யூ get an opportunity to contribute to a magazine. You get an opportunity to interact. You get opportunities to bring people who speak about these issues so that you can get it in a simple and lucid language. இப்போ டிமாண்ட் சப்ளைன்னு சொல்கிறோமே, ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு விலை இருக்காது. காற்றுக்கு விலை இருக்கா? ஆனால் அதே காற்று மெடிக்கல் ஆக்சிஜன் ஆகும்போது விலை வந்துடுறது. அதே மாதிரி பயன் அவ்வளோ இருக்காது, ஆனால் ரேராக இருக்கும். டைமண்ட் வேல்யூ பாருங்கள் எப்படி இருக்குது. குடி தண்ணி. ஸோ இதுதான் நீங்கள்லாம் திங்க் பண்ணி எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது.
அதில் தான் பொருளாதாரங்கிறது வருது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் டிமாண்ட். நான் ரொம்ப எலிமெண்ட்ரியாக சில எக்ஸாம்பிள் சொன்னால் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை பாருங்கள். இந்த ஆண்டு இலங்கையில் பிரச்சனை, உக்ரைன் அண்ட் ரஷ்யாவில் பிரச்சனை, சைனா வந்து ஃபர்டிலைசர் எக்ஸ்போர்ட்டை நிறுத்திடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி டிமாண்ட் சப்ளை கெட்ஸ் அஃபெக்டட். போன 2 ஆண்டில் ட்ரக் சப்ளையில் ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் எங்கேருந்து வருது? 70 to 80% சைனாலேருந்து வருது. வருமா? சேலஞ்சாக இருக்கும். சேலஞ்சாக இருந்தால் என்ன ஆகும்? விலைவாசி என்ன ஆகும்? உயரும். அதே மாதிரி பொருள்கள் வெளியூர்லேருந்து இது உள்ளூர் வருது, உள்ளூர்லேருந்து வெளியூர் போகிறது. நம்ம இலங்கைக்கு 40,000 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்துருக்கோம், மாண்பு முதலமைச்சர் சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா, எப்படி உங்கள் கண்கூடாக ஒரு பொருளாதாரங்கிறது ஜஸ்ட் ஒரு கல்வி புத்தகம் அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ரைஸ் பார்த்துட்ருக்கேங்க. ஸோ இது எல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட் ஹேஸ் காட் ஸோ மச் ஆஃப் கண்டென்ட் அண்ட் ஸோ மச் ஆஃப் வேல்யூ. விலை மதிக்கத்தக்க ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்தி பொருளாதார நிபுணர் தான் இன்றைக்கி பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்கனாமிக் நாங்கள் வந்து இம்பீட்டஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோடய அன்பான வேண்டுகோள். கடைசியில் என்னோடய சைட்லேருந்து அதே மாதிரி பொருளாதாரங்கிறது ஒன்லி சர்வீஸ் செக்டர் கிடையாது. ப்ரைமரி செக்டர்னால் அக்ரிகல்ச்சர், ஆனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ், மைனிங், அந்த மாதிரி உள்ள செக்டர். செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர். ஸோ ஈச் ஏரியா ரிக்வயர்ஸ் எக்ஸ்பர்டைஸ், ஈச் ஏரியா ரிக்வயர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கடைசியாக நான் வந்து ரொம்ப சில வார்த்தைகள் வந்து ஐ வுட் ஆல்வேஸ் என்கரேஜ் தட் பீப்புள் லைக் யூ ஷுட் டெஃபினெட்லி கிவ் இட் அ ஷாட் டு சிவில் சர்வீசஸ். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸும் இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணும்போது கீப் அ கிளியர் மைண்ட். ஐ சி யங் பாய்ஸ் ஹியர். இஃப் யூ லுக் அட் இன்றைக்கி முதல் மாதிரி கிடையாது. இன்றைக்கி ஒன்லி இன்டெலிஜென்ட் ஆள் பாஸ் ஆகணும்னு கிடைக்காது. யாருக்கு தகவல் கையில் இருக்கோ, தகவல் இருந்தால் மட்டும் போருமா? என்ன மாதிரி எக்ஸாம் எழுதணும், என்ன மாதிரி சிலபஸ் இருக்குங்கிறது தகவல். ஆனால் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கடுமையான உழைப்பு. 2வது. 3rd வந்து என்னென்னாக்கா பர்சீவியரன்ஸ். நம்ம முதல்ல சும்மா இங்கேயும் போகிறது அங்கேயும் போகிறது அப்படின்னு இல்லாமல் பர்சீவியர் பண்ணி எதை நீங்கள் வங்கியில் நீங்கள் அதிகாரி ஆகணுமா, யூ வாண்ட் டு பிகம் a பேங்க் ஆஃபீஸர், focus on that. You want to become a civil servant, focus on that. You want to focus, but persevere on that opportunity. Don't just leave it. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ எம் a veterinary doctor, so I will give you an example. புல் ஆடு என்ன பண்ணணும்னா புல் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். இட் will not finish it. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவில் ஆஃப்டர் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஹார்ட், டேக் அ டெசிஷன், தென் பர்சீவியர் ஆன் இட். Automatically you will get self-belief and self-confidence. Self-confidence and self-belief is not just the way you dress, the way you speak, the way you have content. நானே இந்த மீட்டிங்கு ப்ரிப்பேர் ஆகி வரலைன்னா ஐ மே நாட் பி ஏபிள் டு ஸ்பீக் ப்ராப்பர்லி ஆர் கோஜென்ட்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடணும். அதே மாதிரி நெவர் கம்பேர் ஈச் அதர். டோன்ட் ஈச் ஒன் ஆஃப் தெம் ஆர் யுவர் ஹீரோஸ். பட் நான் வந்து இஃப் ஐ ஸ்டார்ட் கம்பேரிங், அவர் எப்படி பண்ணுறாரு, இவர் எப்படி பண்ணுறாரு, அவர் எப்படி இருக்காரு, இவங்க எப்படி இருக்காங்க, அந்தம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர்னா யூ வில் நெவர் பி பீஸ்ஃபுல். Be happy that your father and mother have given you an opportunity to study and your respected teachers are given you an opportunity to come up. Then don't compare. Again, don't be afraid of failure. Life is full of challenges. That doesn't mean that this is the last. ஒரு வருஷத்தில் 10லேருந்து 12 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க. எல்லாரும் MBBS ஆகிட முடியுமா, எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட முடியுமா, எல்லாரும் எக்கனாமிஸ்ட் ஆகிட முடியுமா, எல்லாரும் எந்த தொழிலில் நம்ம இருக்கோமோ அதில் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி we will have to do. Look at film industry. லோகேஷ் கனகராஜ்னு ஒரு யங்ஸ்டர் வந்தார், மாநகரான்னு ஒரு படம் போட்டார், இப்போ விக்ரம்னு ரேஞ்சுக்கு போயிட்டார். How he has developed. Look at heroes around you. Look at believable opportunities. I am sure you will be able to do well. I would personally be very happy if each one of you get inspired and does well in whatever you choose. எதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் நல்லா பண்ண பாருங்கள். கடைசியாக கோவிட் காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நீங்கள் எல்லாரும். ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ. பட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அன் எரா ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி டிசீசஸ். டிரான்ஸ்பவுண்டரி டிசீசஸ்ன்னு சொல்லும்போது நம்ம குளோபலைஸ் ஆகிட்டோம், ஆங்காங்கே டிசீசஸ் வருது, சுற்றுப்புற சூழல் காம்ப்ரமைஸ் ஆகுது, டிசீசஸ் வரும். அதை எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் பொது சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், குரங்கு காய்ச்சல், குரங்கம்மை, எலி காய்ச்சல், வௌவால் காய்ச்சல் அப்படின்னு இப்போ நம்ம வடிவேல் காமெடியில் சொல்லுவார் இல்லையா, அனிமல்ஸ் பேர்லேயே இருக்காங்களேப்பா அப்படின்னு.
அது ஏன்னா நம்ம ஆனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ஹேஸ் பிகம் ஸோ காமன். எப்படி ஹுவானனில் லைவ் அனிமல் ட்ரேட் பண்ணி நமக்கு இந்த கோவிட் வந்து ஏற்கனவே கொரோனா இருந்தால் கூட நாவல் கோவிட்னு வந்ததோ, அந்த மாதிரி தான் புது புது நோய், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். டோன்ட் கெட் வரிட். We are not seen the last of diseases, but we will always overcome provided we follow public health measures. Finally, now I am in another department which is called as cooperation, food and consumer protection. What is the difference between cooperation and corporate? Corporate na நான் தான் ஹெட்டுனா வரக்கூடிய லாபத்தில் நானும் என் கூட இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, நான் நினச்சா இன்வெஸ்ட் பண்ணலாம். கோஆப்ரேஷனாக வரக்கூடிய லாபத்தை நான் என்னோடய மெம்பர்ஸ்கிட்ட கொடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன். இதுதான் டிஃப்ரென்ஸ். டுடே வி ஹாவ் 67,000 crores worth deposit in Tamil Nadu in Apex Cooperative Bank and 60,000 crore worth of loan. So this is an area where we also give food security. This is another department where ரேஷன் கடையில் நம்ம பாதுகாப்பான பொருள் கொடுக்குறோம். மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பண்ணுறோம். பொருளாதார ரீதியில் பருப்பு விலை ஏறிடுதுன்னா இல்லை தக்காளி விலை ஏறிடுதுன்னா நாங்கள் தள்ளு வண்டியில் தக்காளி வைப்போம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் யூ டூ எவ்ரிவேர் இன் யுவர் லைஃப். எங்கே போனாலும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, ஆல் பியூர் ஆர்ட் சைடில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்போவுமே ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ், தொலைநோக்கு பார்வையில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய சப்ஜெக்ட். நீங்கள் நம்பி முழு உணர்வோட ஐ வாஸ் சீயிங் த என்தூசியாசம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹூம் ரிசீவ்ட் மீ. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் என்தூசியாசம், பாசிட்டிவ் அவுட்லுக். சினிசிசமை எடுங்க. எப்போ பார்த்தாலும் ஐயோ அது இல்லை இது இல்லை, அந்த நெகட்டிவிட்டியை எடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். எப்படி நம்ம மதிப்புக்குரிய அப்துல் கலாம் மக்கள் ஜனாதிபதினு சொல்லுவாங்க, எப்போவுமே ஹீ செட் ட்ரீம் ட்ரீம் ட்ரீம். ட்ரீம்னா நம்ம தூங்கிட்டே இருக்கக்கூடாது, ஆனால் ட்ரீம் அவர் சொல்கிற மாதிரி பண்ணினா நடக்கும். நம்புங்க, நிறைய பேர் நடத்தி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ரியலைசேஷன். அதே மாதிரி சச் காம்பிட்டன்ட் பீப்புள் உங்களுக்கு இருக்கிறதே ட்ரீம் ரியலைசேஷன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வத்தோடு இன்றைக்கி படிக்கிறதே உங்கள் ட்ரீம் ரியலைசேஷன். வருங்காலத்தில் நம்மளோட 15 to 45 உலகத்திலேயே மேக்ஸிமம் ஜனத்தொகை இருக்கக்கூடியது நம்ம இந்தியாவோட ட்ரீம் ரியலைசேஷன். அதில் நம்பர் மட்டும் இல்லாமல் திறமையும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா அல்டிமேட் ட்ரீம் ரியலைசேஷன் ஃபார் த நேஷன் சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.